நண்பர்களுக்கும் திரையுலகத்தை சேர்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் கார்த்தியோட மாமாக்களுக்கும் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ராஜேஷோட ஃபில்ம் இது ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி இருக்குது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது. ஒரு சின்ன ஒரு எஸ்எம்எஸ்ல அது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது. பட் ஒரு படமும் கார்த்தி சொன்ன மாதிரி நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஜீவாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதில் இருக்கிற மொத்த ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், டோட்டலா வித்தியாசமா ரொம்ப லைட்டா யதார்த்தமா இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடியே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்ல சொல்லியிருக்கேன். அதுல வேற ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது சென்டிமெண்ட் இருக்கான். அவரோட படங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் எல்லாத்துலயுமே நான் வந்திருக்கேன், அதனால இந்த படத்துலயும் நான் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சின்ன சென்டிமெண்ட் வேற பின்னாடி ஓடிட்டு இருக்கு. பட் இது நடந்தது. அஃப்கோர்ஸ் எஸ்எம்எஸ் பார்த்து நான் ரொம்ப பிடிச்சது. ஜீவாவோட டப்புன்னு ஒரு யதார்த்தமான ஒரு ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது. கூடிய காமெடி பிளான் பண்ணிட்டே வரது சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரிதான் இன்னொரு ஃபிலிம் ஷூட்டிங் நடந்திருக்கும் போது ஒரு மல்டிபிளெக்ஸ்ல ஷூட்டிங் நடந்திருந்தது. ஷார்ட் நடுவில் என்ன படம் ஓடுது நான் பார்க்கறேன் அப்படின்ட்டு கதவு திறக்கும் போதெல்லாம் விசில் சத்தம். ஒரு 5 நிமிஷம் உட்காந்தா திரும்பி அதே மாதிரி இருக்கு. வெளியில போயிட்டு திரும்பி ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கழிச்சு வந்தா திரும்பி அதே விசில் சத்தம். அதாவது தியேட்டரே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது. ஓகே ஃபிலிம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ பாஸ்ங்கிற பாஸ்கர், இது ரெண்டுத்துக்குமே இதே ரியாக்ஷன் இருந்தது. படம் ஃபுல்லாவே மறுபடியும் பார்த்தேன். ஒரு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வீட்டுக்கு போகாம படம் மறுபடியும் ஃபுல்லா பார்த்தேன். எல்லா ஏஜ் குரூப்பும் தியேட்டர்ல ஃபுல்லா எல்லாத்தையும் கைத்தட்ட வைக்கிறது, சிரிக்க வைக்கிறது சாதாரண விஷயமும் இல்லை. அண்ட் ஆல்சோ எல்லா கிராஃப்டையும் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருந்தாரு. ஷார்ட் எப்படி வைக்கிறது, கேமரால இருந்து சாங்ஸ்ல இருந்து எவ்ரி ஆக்டர் லுக் வெரி குட். எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸும் எல்லா டயலாக்ஸுமே அருமையா இருந்துட்டு இருந்தது. உதய் கூட படம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் ஆரம்பிச்சாங்க. ஓகே ஆரம்பிச்சதுனால அந்த அனுபவம் தெரிஞ்சது. எப்படி ஒரு பிஃபோர் ஷூட் என்ன பண்றாரு அப்படிங்கறதும் தெரிய வந்தது. பாஸ் ஃபுல்லா வீடியோ ஷூட் எடுக்கிறாரு, பாஸ் ஃபுல்லா ட்ரைனிங் எடுக்கிறாரு, பாஸ் படம் ஷூட்டிங் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு. வீட்லயே உட்காந்துக்கிட்டு எல்லா சீனையும் பேச சொல்றாரு, டயலாக் மாடுலேஷன் பாக்குறாரு. இது என்ன பாலா சார் படம், அமீர் சார் படம் பண்ற மாதிரி இருக்கு பாஸ் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு நடந்துட்டு இருக்குது. இது சாதாரணமா எல்லாத்தையும் சிரிக்க வைக்க முடியாது. ஸோ ஒரு டயலாக் மாடுலேஷன் ஆகட்டும், ஒரு லென்த் ஆகட்டும், நடுவில் எங்க கேப் கொடுக்கணும், எங்க ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற முதற்கொண்டு ஹீஸ் சீன் த ஹோல் பிக்சர் இன் மைண்ட். ஒரு டயலாக் எல்லாத்தையும் பேச வச்சு பார்த்து டப்பிங் முதற்கொண்டு கூடிய உட்காந்துட்டு ஒர்க் வாங்குறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ இந்த ஹேட்ரிக் சக்சஸ், அவரோட சக்சஸ் ரேட் சாதாரணமா வரல, பை ஃப்ளூக் வரல அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் அவரை பின்னாடி என்ன ஒர்க் பண்றாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கறது ஆசைப்பட்டேன். அண்ட் கார்த்திக் இப்ப நின்று பேசிட்டு இருக்கா அப்படின்னா நான் இப்ப 2 நாள் முன்னாடி பார்த்தேன். அப்படி கார்த்திக் நான் படுத்து டயர்டா பார்த்தது இல்லை. ரொம்ப ஒரு சிவியர் ஃபீவர் 103 104. பட் இங்க நின்று அவ்வளவு எனர்ஜியா பேசுறாப்புல அப்படின்னா படத்துக்குள்ள நடந்த விஷயங்கள் அதை என்ஜாய் பண்ணி அவ்வளவு சந்தோஷமா பேசுறாப்புலன்னா ஐ திங்க் தே ஆல் ஹேவ் தட் பாசிட்டிவ் எனர்ஜி. நேற்று நாள் அப்படி படுத்திருந்தேன், இன்னைக்கு இப்படி பேசுறேன் அப்படின்னா இல்ல ஃபங்க்ஷனு எல்லாமே உள்ள இருக்கிறது எல்லாமே வெளியில வருது. அதை பார்க்கும் போதே தெரியுது. இஸ் கம்ப்ளீட்லி ஃபர்காட்டன் வாட் ஹி வாஸ் 2 days பேக். ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நிச்சயமாக காத்துட்டு இருக்கு உங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இது இல்லாம இன்னும் சில ட்ரெய்லர்ஸ் பார்த்தேன், இது இல்லாம சில மேக்கிங் வீடியோஸ் பார்த்தேன். இது ரொம்ப டீசெண்டா நல்ல புள்ளையா இங்க பிஹேவ் பண்றாங்க. இன்னும் நிறைய கலாச்சலும் நிறைய காமெடியும் பின்னாடி இருக்கு. பார்த்து பிரமிச்சேன், என்ஜாய் பண்ணேன். ராஜேஷே உங்களுக்கு தெரியும் அவரோட என்டர்டெயின்மெண்ட் லெவல் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஒரு 2 days பேக் சிங்கிதம் ஸ்ரீனிவாஸ் ராவ் சார் டைரக்டர் சார் கூட ஒரு சின்ன மீட்டிங் இருந்தது. தியேட்டருக்கு வந்தா எல்லாருமே என்ஜாய் பண்ணும்பா, இட் ஷுட் பி என்டர்டெயின்மெண்ட், எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சுட்டு போகணும். லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு என்ன பண்றீங்க அப்படிங்கிறது முக்கியம். பட் எவ்ரிபடி நீட்ஸ் என்டர்டெயின்மெண்ட். இப்ப படம் தியேட்டருக்கு வரவங்க கிரௌட் பாத்தீங்கன்னா 15 வயசுல இருந்து 25 வயசு தான் மேக்ஸிமம் கிரௌட் வராங்க. தே ஹேவ் டு பி என்டர்டெயின். நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன்னா என் வயசு இருக்கிற ஆளுங்க கூட நான் உட்கார மாட்டேன். நான் எங்க ஒரு சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு போய் நான் அங்க உட்காருவேன். ஐ லைக் டு பி ஹாப்பி இன் லைஃப், ஐ லைக் டு பி என்ஜாய் லைஃப், எப்பவுமே சிரிச்சிருக்க பிடிக்கும் அப்படின்னாரு.
82 வயசு அவருக்கு மூஞ்சில ஒரு சுருக்கம் பார்க்க முடியல, அவ்வளவு சந்தோஷமாவும் சிரிச்சிருந்தாரு. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட், அதுவும் ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் வந்து ரொம்ப அவசியமா இருக்குது. இப்போ கரண்ட் ட்ரெண்டும் அதுதான். அண்ட் ஹீ இஸ் அ கிங் ஆஃப் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லலாம். ராஜேஷோட அண்ட் கார்த்திக் காம்பினேஷன், எவ்ரிபடி ஜாயினிங் டுகெதர் இஸ் ஷோர் கோன் பி அ பிக் திவாலி திஸ் டைம். ஸோ மொத்த டீமும் வந்து அப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க. தமனோட ஃபேன் நான், இங்கே கலாசாலா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இப்போ அது இல்லாமல் தெலுங்குல வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு தமன். செல்லம் சாங் அண்ட் ரப்பப்பா சாங் எடுத்த உடனே வந்து ஸ்டுடியோ கிரீன் ஆஃபீஸில் கேட்டேன் நான். ஒரு 3 நாள் அதே தான் மைண்டில் பாடிட்டு இருந்தது. இது பின்னாடி ஒரு மேக்கிங் வீடியோ இருக்கு, அதை நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். மேபி அது யூடியூப்ல ரிலீஸ் ஆகலாம், இல்லாட்டி டிவி சேனலில் வரலாம். இந்த டீம் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த படத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு மேக்கிங் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். அண்ட் நிச்சயமா போகும்போது வந்து கரீனா சோப்ரா நிச்சயமா என் மைண்ட்லயே இருக்காங்க, அது மறக்கவே முடியாது. ஒரு போஸ்டர்ல அப்படியே வந்து பூர்வத்தை தூக்கிட்டு வந்து சந்தானமோட எக்ஸ்பிரஷன் வந்து எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. திஸ் a கிரேட் டீம். 3 பேர்த்தோட காம்பினேஷன் வந்து பிரமாதமானது. தே ஆல் ஹேவ் தட் எனர்ஜி. ஏன்னா கார்த்தி ஒரு இப்ப எனக்கு முன்னாடி பேசின ஒரு 5 நிமிஷமே வந்து அவ்வளோ என்டர்டெய்னிங் இருந்தது. ஹி ஹேட் சோ மச் இன்ஃபர்மேஷன். எல்லாத்தையும் சுவாரஸ்யமா எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லிட்டு இருந்தாப்புல. வீட்டுக்கு வந்தாலும் வந்து அதே சீன்ஸை நடிச்சு காமிப்பாப்ல. அப்ப தெரியும் என்ன ஸ்பார்க் இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்ல. எல்லாரும் எவ்வளவு அனுபவிச்சு நடிச்சிருப்பாங்க, என்னென்ன கலாட்டக்கல் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்திருக்கும் அப்படிங்கறது வந்து கார்த்தி வீட்டுல வந்து சொல்லும் போதே தெரிஞ்சோம். அது இந்த படத்துல நிறைய ஹி ஹேட் டு சே அபவுட் ஆல் த டயலாக்ஸ். ராஜேஷ்க்கு இன்னொரு பழக்கம் வந்து யார் கூட இருக்காங்களோ அவங்களே வந்து ஒரு கேரக்டரா மாத்தி அந்த ஆக்டருக்கு கொடுத்துருவாங்க. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செலிபிரிட்டிய மனசுல வச்சுக்கிட்டு காஜல் அகர்வால பண்ணியிருக்கிறாரு. அதை நீங்க பாத்தீங்கன்னா மேபி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வரும். அது ஒரு சின்ன ஒரு டிட்பிட் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மற்றபடி இது இட்ஸ் கோன் பி a fantastic தீபாவளி. அண்ட் சொல்ல வேண்டாம், ஸ்டுடியோ கிரீன் ஓட பங்களிப்பு இதுல வந்து ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு பாசிட்டிவான வைப் இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி வந்து பாருங்க அப்படிங்கறத வந்து ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். ஸோ hopefully this Diwali will be much bigger than all the other films. and எப்பவும் போல உங்களோட ஆசீர்வாதம் நிச்சயமாக வேணும். தேங்க்யூ. நவமா சௌக்கியமா? எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்க வந்து இருக்கிற விருந்தினர்கள் அனைவருக்கும், பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். எங்க டீம் எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் மார்னிங். ராஜேஷ் சார் வந்து காலேஜில் படிக்கிற பசங்களுக்கும் வேலை செய்யற பசங்களுக்கும் புதுசா யூஸ் பண்றதுக்கு வார்த்தைகளை உட்கார்ந்து ஒரு டிவி வச்சு தயார் பண்ணி ஒரு படத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒருத்தர். சரி, இவரோட ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எஸ்எம்எஸ் பார்க்கும்போது ஜீவாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பிடிச்சிருந்தது. பாஸ்ல வந்து சிரிக்காத எங்க அம்மாவே உளுந்து சிரிச்சாங்க. ஐயோ இவரை விட்டுறவே கூடாதுன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டான் அப்போவே. அப்புறம் ராஜேஷ் சார்கிட்ட பேசிட்டோம். ஒரு நாள் கதை சொன்னாரு. வந்து எடுத்த உடனே வந்து இந்திய தொலைக்காட்சிகளில் நம்பர் 1 தொலைக்காட்சி AAA தொலைக்காட்சி அப்படின்னு ஒரு டிவி சேனல்ல வந்து பெரிய தொலைக்காட்சி ஆக்கணும்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு லட்சிய புருஷன் சார் ஹீரோன்னாரு. பொதுவா உங்க படத்துல ஹீரோஸ்க்கு யாரும் வேலையே இருக்காது சார், என்ன சார் புதுசா எனக்கு வேலையெல்லாம் கொடுக்குறீங்கன்னு. அடுத்த செகண்டே சொன்னாரு, யாருமே பார்க்காத சேனல் சார் அது. யாருமே பார்க்காத சேனல்ல இவன் என்ன சார் எம்டின்னு உட்காந்துருக்கான்னு. ஓஹோ, இதுவும் ஒரு காமெடி பீஸ்னு அப்பதான் புரிஞ்சுது. ஓகே சரி. இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேற. அவரு தான் அந்த ஆபீஸ்ல வந்து டீ பாய், கிளீனிங் பாய், அசிஸ்டன்ட் டைரக்டர், டச் அப் பாய், எல்லா வேலையும் செய்யற சந்தானம் வந்து மிஸ்டர் கல்யாணம், என்னுடைய ஆபீசர், என் கூடயே இருப்பாரு. ஸோ இப்படி இந்த 2 பேரை வச்சுட்டு ஒரு கதை. அண்ட் கூட வந்து அழகான அப்பா அம்மா பிரபு சாரும் சரண்யா மேடம் கூட ஒர்க் பண்ணது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அவங்க 2 பேர் தான் வந்து ஹீரோ ஹீரோயின் ரேஞ்சில பயங்கர ஜாலியா இருந்தது செட்டில். அவங்க 2 பேர் இருந்தா அவ்வளவு ஜாலியா இருக்கும். பிரபு சார் வந்து சரண்யா மேடம் ஒரு நல்ல டயலாக் வந்துச்சுன்னா போச்சு, பிரபு சார் டென்ஷன் ஆயிடுவாரு. என்னையா எல்லாம் உங்க ஃபேவரட் ஆர்டிஸ்டுக்கு மட்டுமே பஞ்சு டயலாக் கொடுக்குறேன், எனக்கு ஒண்ணுமே வரமாட்டேங்குதுன்னு சண்டை போடுவாரு. ஸோ அவங்க 2 பேர் சண்டை எங்களுக்கு அவ்வளவு ஜாலியா இருக்கும். அப்புறம் பிரபு சார் இருந்தாருன்னா சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்லை, டயட்லாம் காணாம போயிடும். டெய்லி பிரியாணி வந்துடும் எங்களுக்கு செட்டுக்கு. ஸோ இந்த படமே வந்து அவ்வளோ ஜாலியா அவ்வளோ ஃபன்னா என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் படத்துல இருக்கிற நரேன் சார் வந்து எப்பவுமே வந்து இந்த இவ்வளவு பெரிய மீசை வச்சுட்டு என்னடா பேசுவாரு. ஆனா அவரை வச்சு காமெடி இந்த படத்துல பிச்சு உதறி இருக்காரு பாருங்க, செமையா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பேரு இந்த படத்துல சார் சொன்னாரு வந்து, இந்த பணிவு உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுதுன்னு ஒரு மேட்டர் சொன்னாரு. அதை விட பெருசா ஹிட் ஆக போற ஒரு விஷயம் வந்து சித்ரா தேவி பிரியா அப்படிங்கிற வார்த்தை. அதுதான் காஜலோட கேரக்டர் பேரு. ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான கேரக்டர். உண்மையாவே அந்த கேரக்டரை பத்தி முழுசா தெரிஞ்சிருந்தா அவங்க நடிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் தெரியாமே அதை பிரமாதமா பண்ணிட்டாங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பரதநாட்டியம் பீஸ் ஆடி இருக்காங்க. ஐயோ என்னால
இமேஜினே பண்ண முடியலைங்க. எக்ஸ்ட்ராடினரி. ஆனா வந்து உண்மையா அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. சூப்பரா பண்ணியிருக்காங்க. நான் மாடல பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நான் பாக்குறேன் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி, அவ்வளோ ப்ரொஃபஷனலா மாறி இருக்காங்க. அந்த ஹியூமர் வந்து அவ்வளோ சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் செமையா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அண்ட் எனக்கு வந்து பிரபு சார் மாதிரி பண்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். ஓகே செமையா இருக்கும் பண்ணலாம். ஏன்னா பிரபு சார் சின்ன வயசுல பார்த்து ரசிச்ச எங்க ஹீரோ அவர் மாதிரி நடிக்கணுங்கும் போது சரி பண்ணிடலாம் நான் எந்தோ ஆயிடுச்சு. ஷூட்டிங் கிட்ட வர அப்படியே பப்ளிக் எக்ஸாமுக்கு போற ஃபீலிங் வந்துருச்சு. சார் அப்படியே கழட்டிக்கலாமா சார், நான் என்ன மாதிரியே நடிச்சுக்கிறேனே சார், பிரபு சார் வரலாம் வேண்டாமே எல்லாம் கெஞ்சி பார்த்தேன். இல்லைங்க பண்ணுங்க இல்லாட்டி ஆர்டினரி ஆயிடும் வேணான்ட்டாரு. அப்புறம் நம்ம மாதவன் இருந்தாப்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இருந்தாரு. ஸோ அவரை கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அவர் உயிர் எடுத்து அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சரக்க உருவி அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரோவைஸ் பண்ணி அண்ட் முக்கியமா வெங்கி அசண்ட் டைரக்டர் கூட இருந்தாப்ல காஸ்டியூம் சைடு எப்படி வந்து பிரபு சார் மாதிரி கொண்டு வர்றதுன்னு ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணோம். ஃபுல் டீமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த எபிசோடு ஒர்க் பண்ணோம். அண்ட் முக்கியமா சாங் வரும்போது தினேஷ் மாஸ்டர் வந்து பிரபு சாரோடைய வீடியோஸ் பிடிச்சி அவருடைய ஸ்டெப்ஸே கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ இன்னும் மேட்ச் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது. இதுல இன்னொரு பிரச்சனை வந்துச்சு, பிரபு சார் எல்லா படத்துலயும் எல்லா சாங்லயும் ஹார்ஸ் ஓட்டியிருக்காரு. நமக்கு குதிரை கெட்டியே போனது கிடையாது. இதனால இதுக்காக போய் ஹார்ஸ் ரைடிங் வேற கத்துக்க வேண்டியதா இருந்துச்சு. பட் இது எல்லாமே வந்து ஒரு ஃபன்னா இருந்தது. ராஜேஷ் சார் படத்துல ஒர்க் பண்ணும்போது இது டீம் மொத்தமே வந்து நம்ம மென்ஸ் ஹாஸ்டல்ல எப்படி இருப்போமோ அதே மாதிரிதான் செட்லயும் இருப்பாங்க. அதனால வந்து அங்க கவலையே இருக்காது. ஃபுல் ஜாலியா படம் ஒர்க் பண்ணிருக்கோம். படம் நல்லா வந்திருக்கு. அண்ட் இந்த நேரத்துல வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு படம் அவ்வளவு திருப்தியா ஒர்க் பண்ணிருக்கோம், நல்லா வந்திருக்குங்க சந்தோஷத்தோட பேசும்போது அவ்வளவு நிறைவா இருக்கு. தீபாவளிக்கு படம் வருது. எனக்கு ஃபர்ஸ்ட் தீபாவளி ரிலீஸ் இந்த படம். ஸோ அந்த படம் பெரிய வெற்றி பெறும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. நிச்சயம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ராஜேஷ் சார் மேல இருக்கிற நம்பிக்கை நான் சொல்றேன். அது அவ்வளவு நல்லா வந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு ஹீரோ நம்ம தமன் பின்னிருக்காரு எல்லா சாங்ஸும். அந்த 80s சாங் கேட்கிறப்ப எனக்கு அப்படியே ஜிவ்வுன்னு ஆயிடுச்சு. அந்த ஊட்டி குளிர்ல ஆடும்போது நம்ம அப்போ சின்ன வயசுல டிவில பார்த்தது கமல் சார் பாடல்கள், ரஜினி சார் பாடல்கள் அதெல்லாம் தான் ஞாபகம் வந்துச்சு. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஏசாஸ் விஜயோட வாய்ஸ் ஏசாஸ் சார் மாதிரி அப்படியே இருந்துச்சு. அப்படியே யங்கர் வெர்ஷன் சூப்பரா இருந்தது. அண்ட் தமன் சாங்ஸ் ஆர் ஆல் ராக்கிங். எனக்கு ஃபர்ஸ்ட் சாங்ல இருந்து ஒவ்வொரு சாங்கும் அப்படி பிடிச்சது. மெலடிஸும் சரி, செல்லம் சாங் ஐ திங்க் திரும்ப திரும்ப போட்டுட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டிவிஸ்லயும் ரேடியோலையும். அண்ட் சக்தி சார், ஜாக்சன் சார்லாம் நாங்க வந்து மரத்துக்கட்டில் உட்காந்து பருத்திவரன்ல பேச சின்ன வயசுல இருந்து அங்க பழக்கம். அதுக்காக அவர் நானும் ஒரே செட்லாம் நினைக்காதீங்க, அவர் பெரியவர். பட் எங்க டீமே வந்து ஜாலியான டீமு. சார் எடிட்டரி சொல்லணும், சூப்பராக வந்திருக்கு சாங்ஸ். அண்ட் ட்ரெய்லரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ராதிகா அப்தே இந்த படத்துல நடிச்சாங்க. அவங்க ஒரு பெரிய தியேட்டர் ஆர்டிஸ்ட். அவங்க உங்களுக்கு டான்ஸ் ஆட வருமான்னு கேட்டேன். நான் லண்டன்ல வந்து கண்டெம்பரரி டான்சிங் 2 years படிச்சிருந்தாங்க. ஐயோ உங்க கூட நான் டான்ஸ் ஆட மாட்டேன்னு பயந்துட்டேன். பட் அவங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர். ரொம்ப ஈஸியா முக்கியமா தமிழ் டயலாக்ஸ் அவ்வளவு கொடுத்திருந்தாங்க. ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு பேசிட்டே இருக்காங்க. டயலாக்ஸ் அவ்வளவு ஃப்ரீயா பேசினாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ப்ராம்ப்டிங்கே எடுக்காம பேசினாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் ஆக்டர் அவங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் எங்க ப்ரொடியூசர்ஸ் கொஞ்சம் கூட பார்க்காம எந்தெந்த ஊர்ல எங்கெங்கெல்லாம் போய் ஷூட் பண்ண முடியுமோ ஐ திங்க் ஃபுல்லா அவுட்டோர்ல தான் ஷூட் பண்ண அந்த படமே. ஒரு ஸ்மால் டவுன்ல நடந்ததுனால அந்த மக்கள் அவ்வளவு வெகுலியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு படத்துல. இந்த ஊர்லயே செட்டில் ஆயிரணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளவு ஜாலியான மக்களா இருந்தது படத்துல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும். ஸோ அதே மாதிரி படம் பார்க்க வரவங்களும் ஹாப்பியா வீட்டுக்கு போவாங்க. தீபாவளி அன்னைக்கு டெஃபினட்டா ஒரு பெரிய ட்ரீட்டா அந்த படம் இருக்கும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆக்சுவலாக பஞ்ச் டைலாக்னு யோசிச்சு பண்ணுறதில்ல. ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு அதில் ஃப்ளோவில் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகும், அது வந்து ட்ரைலரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரைலரில் த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுதான் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அது அப்புறம் கார்த்தி சார் ஒரு விஷயம் சொல்லுவார், இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த பணிவு உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுதுன்னு சொல்லுவார். அது மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து என்ன சொல்றது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஃபங்க்ஷன். ஏன்னா என்னோட 4வது படம். அவங்க சொன்ன மாதிரி இந்த படத்தையும் ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் அந்த டென்ஷன்லாம் மைண்டில் ஏற்றிக்கிறது இல்லை. நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம், அதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும், அதை கரெக்டாக வந்து டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறது விஷயம் மட்டும் தான் மைண்டில் இருக்கும். அந்த டென்ஷன்லாம் என்றைக்குமே நான் மைண்டில் ஏற்றினதே கிடையாது. ஒரு படம் ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது அவங்களோட பெஸ்ட் இதில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான். இதில் கார்த்திக் சார் வந்து நான் எதிர்பார்த்ததை விட பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஒரு சீன் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து
நான் எனக்கு ஆக்சுவலாக அவர் நடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு தோணும் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லியிருந்துருக்கலாமே நினைச்சிட்டு அவர்கிட்ட சொல்லலாம்னு போகும்போது இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அவரே கேட்டுருவாரு. நான் சொல்றதுக்கு முன்னாடி அவரே அதை பண்ணிடுவாரு. நிறைய விஷயங்கள். இன்னொன்று, நான் கான்சன்ட்ரேட் பண்ணாத நிறைய ஏரியாஸ்லாம் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. இந்த பிரபு சார் லுக்கு நீங்க பாத்தீங்க, அது வந்து முழுக்க முழுக்க அவருடைய முயற்சி மட்டும்தான். அதுல அவ்வளோ எஃபர்ட் அவர் போட்டாரு. மெயினா வந்து அந்த அவருடைய அந்த விக் ஆகட்டும், அந்த ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எனி டைம் வந்து ஃபுல்லா ஐபேட்ல பிரபு சாரோட சாங்ஸ்லாம் இருக்கும், அவர்கிட்ட அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணாரு. ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு. அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அவ்வளோ லைவா இருக்கு. அந்த ஃபிளாஷ்பேக் ஏன் முடியுது அப்படின்னு தோணுது செகண்ட் ஹாஃப்ல படம் பார்க்கும்போது. ஸோ அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவருடைய எஃபர்ட் வந்து பெரிய எஃபர்ட் இந்த படத்துல. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்றேன் இந்த படம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரும் சந்தான சாரும் அந்த காம்பினேஷன்ல நிறைய வந்து பெரிய ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் அவங்களோட சேர்ந்திருக்கேன். ஸோ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த படத்துல. அவ்வளோ ஒரு ஃபுல் ஃபன் இருக்கும். ஒரு தீபாவளி பட்டாசு, ஒரு 1000 வாலா சரவடின்னு சொல்லலாம். நீங்க தியேட்டர்ல வந்து உட்காரும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணி நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். இட்ஸ் எ கிளீன் யூ சர்டிஃபிகேட் ஃபிலிம். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சக்தி சார் சொன்ன மாதிரி அவரு ஒரு பெரிய எஃபர்ட் எடுத்தாரு. இதுல யாருமே தம் அடிக்க கூடாது அப்படின்ட்டு. ஸோ நானும் முடிவு பண்ணிருக்கேன், இனிமே என்னோட படத்துல யாருமே தம் அடிக்க மாட்டாங்க. அது வந்து இந்த ஃபங்க்ஷன்ல சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட ஹீரோஸ் யாருமே தம் அடிக்க மாட்டாங்க. அதுக்கு அப்புறம் வேற எதுவும் கேட்காதீங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம். அப்புறம் வந்து ஸ்டுடியோ கிரீன் ரொம்ப சந்தோஷமான. ஆக்சுவலா என்ன சொல்றது, ப்ரொடியூசர்ஸ்லாம் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணது கிடையாது. நானும் அவங்கள அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் எல்லா விஷயமும் எனக்கு மூவ் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷமா தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரியும் அவங்க வாங்கி ரிலீஸ் பண்ற படத்தை எவ்வளவு எஃபர்ட் எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. இது அவங்க படம். அதையும் அதே சேம் எஃபர்ட் எடுத்து அவங்க பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க ஆடியன்ஸ்க்கு. எனக்கு ரொம்ப நாளா தெரியும். ஸோ அந்த டீம்ல ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே அவ்வளோ ஜாலியான ஒரு டீம், மொத்தமா ஃப்ரெண்ட்லியாவே இருப்பாங்க. அப்புறம் காஜல் அகர்வால் அவங்க வந்து பிரியான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அவங்களுக்கு. ஏன்னா வந்து என்ன சொல்றதுன்னா, ரொம்ப அலட்டிக்காம ஆனா வந்து பெரிய எஃபர்ட் போனேன். ஏன்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது. ஸோ அந்த எஃபர்ட் எடுத்து அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சந்தானம் சார் சொல்ல கரீனா சோப்ரா அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து பிரியங்கா சோப்ரா கேள்விப்பட்டிருக்கோம், கரீனா கபூர் கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்கோம். இது மாதிரி கரீனா சோப்ரா அப்படின்னு ஒரு கேரக்டர். அது போக இன்னும் 2-3 வெர்ஷன்ஸ் இருக்கு. நீங்க படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அவரோட எஃபர்ட்டும் ரொம்ப பெருசா இருக்கு இந்த படத்துல. என்னோட மொத்த டீம், ஆர்ட் டைரக்டர், அப்புறம் எடிட்டர், எல்லாருமே மொத்த டீமும் அவ்வளவு ஜாலியா ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தமன் நான் சொல்லி ஆகணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்றேன். தமிழ் தெலுங்குலாம் ரொம்ப என்ன சொல்றது, தெலுங்குலாம் அவ்வளவு பீக்கான ஒரு ஆளு. அப்புறம் வந்து இப்போ தமிழ்ல வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா இப்போ வந்து இதுக்கப்புறம் கலாசலாக்கு அப்புறம் இன்னும் பயங்கர பிஸியா இருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும் அவர்கிட்ட. ஈகோவே கிடையாது அவருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் இது மாதிரி ஒன்று பண்ணலாமே சார், நான் உடனே உட்காந்து ஆரம்பிச்சிருவாரு அது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. அது மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி ஃபுல்லாக ஹாலிடே போகிற மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு. டீம் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. நான் முத்துக்குமார் சார், நான் வந்து அவரோட சொன்ன மாதிரி 4வது படம் இது எனக்கு. என்ன சொல்றது, இங்கேருந்து ஒரு சாங் வந்து எழுதலாம் அப்படின்ட்டு இங்கேருந்து அப்படி ஈஸியாக கிளம்பி போவோம். ஈஸியாக போயிட்டு நேராக போயிட்டு எங்கேயாவது சாப்பிட்டு வரும்போது சாங் முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படியே. அதே மாதிரி ஓஎம்ஆர் போனால் ஒரு சாங், ஆக்ஷன் சாங்னா தெலுங்கு இந்த பக்கம் போயிடுவோம், அப்படியே ஆந்திரா பக்கம் போயிடுவோம். கொஞ்சம் பரபரப்பா ஒரு செட்டு சாங் அப்படின்னா, ஒரு லவ் சாங்னா அப்படியே ஈஸியாக இருப்போம். இன்னும் கொஞ்சம் அப்படின்னா ஒரு ஓஎம்ஆர் போறது. அது மாதிரி ஃபுல் டிராவல்லே வந்து எழுதுவாரு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1 ஹவர்லாம் 2 சாங்கு, ஒரு 4 சரணம், 2 பல்லவிலாம் எழுதிடுவாரு. நான் தான் வந்து போதும் சார் பேப்பர் எடுத்துட்டு வரல, நாளைக்கு பார்த்துக்கலாம் சார்ன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவே, அவ்வளவு ஈஸியான, அவ்வளவு அது என்ன சொல்றது, அந்த லிரிக்ஸ்லாம் அவ்வளோ டெப்தா இருக்கும். நம்ம ஸ்கிரிப்ட் மூடு சொன்னோம்னா அதுக்கு உள்ள போயிட்டு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் அவரை பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி சாங்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ஒர்க் பண்ணது. ஸோ ஆல் டுகெதர் ஆக்சுவலாக என்னோட டீம் நான் வந்து சொல்லி ஆகணும். என்ன சொல்றது, ரொம்ப ஓப்பனா சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னா சார் இது நல்லா இல்லை சார், இது வேலைக்கு ஆகாது, இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லுவாங்க. ஸோ என்ன அந்த ஃப்ரீடம் நான் கொடுத்துருக்கேன். அவங்களும் வந்து எனக்கு வந்து உண்மையா இருக்காங்க எல்லாருமே. ஸோ என்னோட டீம் எல்லாருக்குமே நான் இந்த டைம்ல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு மெயினாக மீடியா. இந்த படம் வந்து என்ன சொல்றது, தீபாவளிக்கு ஒரு ஃபுல் ட்ரீட்டா இருக்கும் இந்த படம். இது வந்து ஒரு ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என் பையன்லாம் பெரிய ஃபேன். ஆக்சுவலா வந்து சிங்கம் வந்தப்போ சூர்யா சாரோட பெரிய ஃபேனு. அப்புறம் வந்து ஆலினா அழகராஜா டீசர் பார்த்துட்டு கார்த்தி சார் ஃபேன் ஆயிட்டாங்க. இப்போ வந்து செல்லா சாங் பார்த்துட்டு அவன் வந்து ஃபுல் ஃபேன் ஆஃப் இவங்க
காஜல் அகர்வால். காஜல் நான் ஃபுல் ஃபேனு. நான் பெருசானா அவங்கள வச்சுலாம் நான் படம்லாம் எடுப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தெரில அடுத்தது என்ன தெரியல, என்ன ஃபேன் ஆக போறான்னு தெரியல. இது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஆல், என்ஜாய். தேங்க்யூ.